a பவர் k plus 3 a பவர் k plus 5 என்ற கோவையின் மீப்போமா அதாவது HCF LCM கேக்குறாங்க. நார்மலா a பவர் k plus 3 a பவர் k plus 5 ஓகேங்களா. சோ எல்லாமே பேஸ்மெண்ட் அதாவது அடிமானம் ஈக்குவலா இருக்கு. பவர்ல என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலா HCF அப்படின்னா அடிமானங்கள் ஈக்குவலா இருக்கிறத எழுதி பவர்ல சின்னதா இருக்கு இல்லையா அதை எடுத்து எழுதுனா அது வந்து HCF ஓகேவா. இதுவே பெருசா இருக்கிறத எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து LCM. இது வந்து எப்பயும் போலதான். ஆனா இந்த இடத்துல k என்னன்னே நமக்கு தெரியாது. k பிலாங்ஸ் டு n. n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். இயல் எண்கள் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும் ஓகேங்களா. சோ கேக்கு பதிலா எந்த நம்பர் வேணா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா இது என்ன ஆகும், a பவர் 1 a பவர் 1 பிளஸ் 3 4 a பவர் 1 பிளஸ் 5 6ன்னு வரும். சோ இதுல சின்னது எது, a பவர் 1, பெருசு எது, a பவர் 6. அதே மாதிரி n கேக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணாலுமே கண்டிப்பா இதுதான் சின்னதா இருக்கும், இதுதான் பெருசா இருக்கும். அப்ப HCF ஓட வேல்யூ a பவர் k, LCM ஓட வேல்யூ a பவர் k பிளஸ் 5 ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சோ ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்கணும் ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்காதீங்க. எல்லா இடத்துலயும் k தான், எல்லா இடத்துலயும் a தான். அப்ப k வந்து உங்களுக்கு வந்து நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது இயல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்ன வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணாலுமே k அப்படிங்கிறது சின்னதா இருக்கும். k கூட இன்னும் வேல்யூஸ் கூட்டும் போது அது பெருசாயிட்டே போகும் இல்லையா. சோ 5 கூட்டும் போது கண்டிப்பா அதை விட இருக்கிறத விடவே அதுதான் பெருசா இருக்கும். அப்ப இதுதான் LCM ஓகேங்களா.